வணக்கம். இன்னைக்கு மனைவி சமையலில் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய சின்ன வெங்காய கார சட்னி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக 1 கப் சின்ன வெங்காயம், 2 தக்காளி, 4 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஒரு கடாயில் 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இது காஞ்சதும் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் பொரியட்டும். பொரிஞ்சதும் கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் பெருங்காயம், கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இது கூட அரைச்சி வச்சுருக்க வெங்காய தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். தண்ணி அதிகமாக சேர்த்துறாதீங்க. மிக்ஸி ஜாரில் ஏதாவது ஒட்டிகிட்டு இருந்தால் அதுக்காக மட்டும் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக. இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஆயில் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். இது கூட கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணும்னா வெங்காயம் தக்காளி அரைக்கும் போது கூட கொஞ்சம் புளி போட்டு அரைச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா புளி தண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம். இது கொதிக்கும் போது ஃபுல்லாக வெளியே தெறிக்கும். அதனால் மூடி வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மூடி வச்சு 8லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. சின்ன வெங்காய கார சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்தி இது எல்லாத்துக்கும் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மனைவி சமையலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். தேங்க்யூ.